விஜய் பெரிய விஜய் எந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த விஜய் தான் நல்லா இருந்தாரு. தளபதி விஜய் தான் நல்லா இருந்தாரு. இளைய தளபதி தான் இருந்துச்சு. ஆமா ப்ரோ ஃபர்ஸ்ட் படம் ப்ரோ தயவு செய்து பார்க்காதீங்க. தோனி தலை எஸ்கே தான் பெஸ்ட். நிறைய யூனிக்கான விஷயம் இருக்கு. எங்களோட ஆடியன்ஸ்க்கு ஓரளவுக்கு ஓகே தான் படம். நாங்கள் விஜய் வந்து ரசிப்போம், அதனால போர்லாம் நம்மளுக்கு தெரியாது. லாஸ்ட் கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. மங்காத்தா மியூசிக் போட்டாங்க. படம் தரமா இருந்துச்சு, உண்மையிலே சூப்பரா இருக்கு. 1.5 மணி நேரம் படம் ஓடுது. படம் நல்லா இருந்துச்சு. ஓட்டு க்ளோனு கூட சண்டை ஓடுறாரு. என்ன பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த படம் இருக்கு, பாப்போம். அடுத்த படத்துல சின்ன விஜய் தான் பிடிக்குமா? என்ன பண்ணது அவன், என்ன பண்ணது பிடிச்சவன்? கண்டிப்பா நல்லா இருக்கு. ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து ஓகே என்ன சொல்றாங்க, அதை பத்தி உங்களுக்கு எப்படி? இல்ல அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்கு. படத்துல தோனி வரதான் சூப்பரா தோனி இருந்துச்சு. வரது பார்க்க வச்சிட்டேன் தளபதி மாமாவை. ஆனால் வில்லன் நடிச்சது வந்து நல்லா இருக்கு. 3 மணி நேரம் வச்சு அடிச்சு விட்ட மாதிரி இருக்கும். இதை சொன்னா உண்மையை சொல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? பேக் ஸ்டோரி நதிங், பட் எனக்கு அந்த சாம்ஸோட இதை ஏன் இளைய தளபதி சூப்பர். சின்ன வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கில் தளபதி மற்றும் இளைய தளபதியோட வித்தியாசமான நடிப்பில் வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்க படம் தான். தளபதி வந்து எப்பயுமே கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதே டைட்டிலாக வச்சு படம் வந்து நேற்று நல்லா ஒரு ஓப்பனிங் நல்ல இது போய்ட்டு இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக லாக் அடிக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க உண்மையான ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு கேட்போம். டே 2 படம் ஓகே தான், நல்லா இருந்துச்சு. தளபதி ஃபேனா நீங்க? ஆமா எத்தனை பாப்பீங்க படம்? இந்த படத்தை ஒரு 4 தடவை பார்க்கலாம். என்ன தளபதி ஃபேன் இப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு 3 தடவை பாப்பேன்னு சொல்லிட்டு போனாரு. 4 தடவை பார்ப்பேன்னு சொன்னேன் நான் தான். அப்படியா? என்ன பிடிச்சிருந்துச்சு? சின்ன விஜய் பெரிய விஜய் எந்த பெர்ஃபார்மன்ஸ்? அந்த விஜய் தான் நல்லா இருந்தாரு. தளபதி விஜய் தான் நல்லா இருந்தாரு. இளைய தளபதி தான் பிடிச்சிருந்துச்சு. ஆமா ஓகே ஓகே. வேற என்ன பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு படத்துல? தோனி சீன் வந்தது, கடைசி கிளைமாக்ஸ் சிவகார்த்திகேயன் சீன் வந்தது. சிவகார்த்திகேயன் எஸ்கே சீன் நல்லா இருந்துச்சுனா. ஓகே. பிஜிஎம் எப்படி இருந்துச்சு? யுவன் சங்கர் ராஜா நல்லா ஓகே தான். ரீமிக்ஸ் கடைசி ரீமிக்ஸ் நல்லா இருந்துச்சு. மங்காத்தா மியூசிக் புள்ள என்னாச்சு? அதாவது பூஸ்ட் பம்ப்ஸ் இருந்துச்சுங்களா? நாங்க விஜய் ஃபேன். விஜய் பண்ணா மங்காத்தா ஃபேன் போடையில உள்ள எப்படி இருந்துச்சு தியேட்டர்? நல்லா இருந்துச்சு. இல்ல நான் எங்க கூட வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் யாருமே கத்தல, நாங்க மட்டும் தான். ஆமா நாங்க மட்டும் தொண்டை போயிடுச்சு. என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. கூட வந்து யாரும் பார்த்த மாதிரி இல்ல. ஓவரால் லாக் அடிக்கல எங்க 3 ஹவர்ஸ். நல்லா தான் போச்சு. நாங்க ரசிச்சு தான் பார்த்தோம். செம்மையா இருக்கு. விஜய் ஆக்டிங் சின்ன இளைய தளபதி சூப்பர். சின்ன விஜய் பிடிச்சது, பெரிய விஜய் இளைய தளபதி தான். ஏன் அந்த பழைய விஜய் பார்த்த மாதிரி இருந்துச்சு? அந்த ஒரு இது ஏன்னா இப்ப செட்டிலாவே நடிச்சிட்டு இருக்காரு இப்ப ரீசெண்டா. டிஃபரெண்டா இளைய தளபதி நல்லா கலக்கிருக்காரு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டும் நிறையா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாம் பழைய ட்விஸ்டா இல்லை அப்படிலாம் இல்லை. இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் கொஞ்சம் நம்ம ஹைப்பு இந்த சில ட்விஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு படம். ரிசல்ட் பார்த்து வந்தீங்களா இல்ல எப்படி வந்தீங்க? ஆமாம், எதிர்பார்த்ததோட சிறப்பாக நல்லா இருந்துச்சு. இது ரிவ்யூ வரைக்கும் பார்த்து வந்தீங்களா ரிவ்யூ பார்க்காம வந்தீங்களா? டிவி பார்க்காம வந்தேன். பார்க்காம வந்தீங்க. உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா? ஓகே, ஃபுல் ஓகே. ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஒன் டைம் பார்க்கலாமா? ஓகே ப்ரோ. எது எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா எப்படி? இல்லை, விஜய் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு வந்தேன். ஸோ சுமாராக தான் இருக்குது நம்ம பார்த்த வரைக்கும். பரவாயில்ல, ஆனால் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ஓகே தான், நல்லா தான் இருக்குது. சர்ப்ரைஸ் இருந்துச்சா? சர்ப்ரைஸ் அவர் பிரேம்ஜி சொன்ன அளவுக்கு அவ்வளோவா இதாக இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. தளபதி பார்க்கறதுக்காண்டி வரலாம். தளபதியோட செலிப்ரேஷன் இதுதான். ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கா படம்? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் இருக்கு. தளபதி நல்லா பண்ணியிருக்காங்க. எப்படி சார் இருந்துச்சு படம்? படம் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. கமர்ஷியலா இருந்துச்சு உங்களுக்கு? பிடிச்சிருந்துச்சு எல்லாமே? எல்லா இதுவும் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? மொத்தத்தில் ஓவரால் சந்தோஷமா சந்தோஷமா பார்த்துட்டு பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சுனே, வேற லெவல். என்ன எதிர்பார்த்து போனா என்ன நடந்துச்சு? சூப்பரா இருந்துச்சுனே. ஓகே. என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? படத்துல தோனி வரதான் சூப்பரா இருந்துச்சு. தோனி வரதா? தோனி ஃபேன்ஸா? சிஎஸ்கே ஃபேன் கொண்டாடும் வெற்றின்னு போட்டுருமா படத்துல? போட்டுருங்க. படம் சூப்பராக இருக்குது. நான் தளபதியோட ஃபேனு. தம்பிக்காண்டி தான் முத தம்பி தளபதி படம் தான் பார்க்கணுன்னு வம்படியாக கூட்டிகிட்டு வந்தேன். சூப்பர். ஆமாம், தளபதி ஆனால் ரொம்ப மிஸ் பண்ணுவோம் தளபதியை. அவங்க பார்க்க விட்டாங்களா படத்துல? ஐயோ அழுதான். ஆனால் நான் வம்படியாக எப்படின்னாலும் பார்க்க வச்சிட்டேன் தளபதி மாமாவை. இது ஃபேன்ஸுக்காண்டி தான் எடுத்துருந்தாங்க. எப்படி என்ஜாய் பண்ணி பயங்கர நான் தூங்கினால கத்திட்டே இருந்தேன். வில்லனிசம் பண்ணி இருக்கு, பிடிச்சிருக்கா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் தளபதி அடுத்து ஒரு படம் பண்ணால் நல்லா இருக்கும். அடுத்து இருக்கு ஹெச் வினோத் படம் இருக்கு. நல்லா இருந்துச்சு. எப்படி பிடிச்சிருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்துச்சு படத்துல? விஜய் பிடிச்சிருந்துச்சு. அப்பா பிடிச்சிச்சா மகனை பிடிச்சிச்சா? ரெண்டு பேர்த்தையும் தான் நல்லா இருந்துச்சு. தளபதியா இளைய தளபதியா? ஃபர்ஸ்ட் படம் ப்ரோ தயவு செய்து பார்க்காதீங்க. தோனி தலை எஸ்கே தான் பெஸ்ட்.
அப்படியே இவர் சூர்யா விக்ரம்ல சூர்யா தூக்கிட்டாப்லையா? விக்ரம்ல சூர்யா வந்த மாதிரி வரிசையா கொடுத்தாங்களா கேமியோ தான் நல்லா இருக்கு படத்தை விட. படம் செமையா இருக்கு. சூப்பர், வேற லெவலில் இருக்கு. எல்லா ஆக்ஷனும் இருக்கு, எல்லாமே இருக்கு, காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் வேற லெவல். நல்லா இருக்குண்ணா, படம் சூப்பராக இருக்கு. படம் சூப்பர், தளபதியும் சூப்பர். ப்ரோ படம் வேற லெவலா இருக்கு ப்ரோ. தளபதி இளைய தளபதி தளபதி தான் ப்ரோ. இளைய தளபதி வில்லன் அதெல்லாம் வேணாம் ப்ரோ. தான் அவங்ககிட்ட கேளுங்க. அதை முடிச்சுட்டு வந்துட்டேன், நேற்றே முடிச்சுட்டு வந்துட்டேன். 4வது கவுண்ட் எனக்கு. 4வது ரவுண்டு. இன்னும் 6 ரவுண்டா 10 ரவுண்டு போகும். படம் நடிக்கிறது தான் அவருக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, நேற்றும் பார்த்தோம், இன்னைக்கும் பார்க்குறோம். 4வது ரவுண்டு. அடுத்து நாளைக்கு வருவேன். அடுத்து போய்கிட்டே தான் இருக்கும். படம் வேற லெவலில் தான் ப்ரோ. தளபதி ஒரு பெஸ்ட்டான, உண்மையிலே தளபதி ஒரு பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்டாக கொடுத்துட்டு போயிருக்காரு. வெங்கட் பிரபு உங்களுக்கு ஓகேவா? ஒரு ஹாஃபோ ஏதோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேமிலி டைப்பாக கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஹாஃப் போகிறதே தெரியாது, ஸ்மூத்தாக போகும். அதான் விபி ஒரு பேக்டான ஒரு மூவியாக கொடுத்துருக்காரு. மாசான பிளாக் பிளஸ்டர் தான். என்ன பிடிச்சிருந்துச்சு? எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்களா? எப்படி எதிர்பார்த்தது உங்க எதிர்பார்ப்பு பூர்த்தி செஞ்சா? எதிர்பார்ப்பு புரிஞ்சு வெங்கட் பிரபு படம் நல்லா தான். ஓகே. இது கொஞ்சம் விஜய் படம் மாதிரி வெங்கட் பிரபு டச் கம்மியாக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்களே, அந்த மாதிரி எப்படிக்கா? இல்லை, அவரோட கான்ட்ரிபியூஷன் அவர் கரெக்டாக கொடுத்துருக்காரு. தளபதியோட கான்ட்ரிபியூஷன் ஜாஸ்தி இருக்க மாதிரி. கடைசியில் தமிழ் செலிப்ரேஷன் தான். ஏன்னா அதுக்கடுத்து இனி ஒரு படம் தான் நாங்கள் பார்க்க போகிறதே, அவ்வளோதான். அதுக்காகவே நேற்று வர முடியல, இன்னைக்கு வந்தோம். விஜய் இன்னும் ஒரு 10 படம் நடிக்கணும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருக்கு. எப்படி உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? யார் பிடிச்சிருந்துச்சு? சின்ன விஜய் பிடிச்சிருந்தா பெரிய விஜய் பிடிச்சிருந்துச்சா? பெரிய விஜய் தான் பிடிச்சிருந்துச்சா? அப்பாவா நல்லா கற்றுக் கொடுத்தாரு. அப்போ ஒரு ஃபேமிலி எப்படி வளர்க்கணும் கற்றுக் கொடுத்துருக்காரு. அது பிடிச்சிருந்துச்சா? ஆமா, சரி, ஓகே. வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? வேற லெவல், சூப்பரா இருந்தது. இளைய தளபதி பிடிச்சிருச்சு. இளைய தளபதி பிடிச்சிருக்கு. இளைய தளபதி பிடிச்சிருக்கு. எல்லாரும் தளபதி சூப்பர். இளைய தளபதி அந்த விண்டேஜ் மூமெண்ட் எல்லாமே கொடுப்பாரு. எல்லாமே சூப்பர், நல்லா இருந்துச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துல இது ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. அப்படி இது வரைக்கும் பார்க்கற விஜய் பார்த்தா இருக்கு. ஆமா, இதே மாதிரி இன்னொரு வில்லன் படம் நடிச்சா பாப்பீங்களா? கண்டிப்பா மிஸ் பண்றோம் ரொம்ப. சூப்பர். எப்படி இருந்துச்சு பாப்பா? சூப்பராக இருந்துச்சு. உனக்கு யாரை பிடிச்சிருந்துச்சு? சின்ன விஜய் பிடிச்சிருந்துச்சா பெரிய விஜய் பிடிச்சிருந்துச்சா? அப்பா பிடிச்சிச்சா பையன் பிடிச்சிச்சா? அப்பாவோட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்பா தான் பிடிச்சதா? சரி, ஓகே. நல்லா இருந்துச்சு. இன்னொரு தடவை கூட வரணும். காந்தி தான் பிடிச்சிருக்கு. நேரு பிடிக்கலையா உங்களுக்கு? காந்தி தான். எப்பவுமே பாசிட்டிவ் கேரக்டர் தான். படத்தில் ஸ்பெஷலாக என்ன நீங்கள் யோசிக்கிறீங்க? ஸ்பெஷல்னா எல்லாமே ஸ்பெஷல் தான். எல்லா சீனுக்கு சீன் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்களே. என்ன கதைலாம் எதுவுமே எதிர்பார்க்காம பார்த்தா படம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் சீன்லாம் செம்ம ட்விஸ்ட்டு. லாஸ்ட்டில் ஒரு சீன் இருக்குது படம் முடிஞ்சதுக்கப்புறம், அது பயங்கரமாக இருக்குது. அது நம்ம ஆடியன்ஸ் புரியுமான்னு தெரியல. சூப்பராக இருக்குது. க்ளோனிங். ஆமாம், க்ளோனிங். அது நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. இந்த பையன் வில்லன் சூப்பராக இருக்கு. பையன் விஜய் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. வில்லன் தான் பிடிச்சிருக்கு. ஆமாம், புதுசா பார்க்குறோம். நெகட்டிவ் பண்ண மாதிரி இதில் நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க, அதான் பிடிச்சிருக்கு. இப்போ ஹீரோ நினச்சி பார்த்தாச்சு, வில்லன் நினச்சி பார்க்கல. ஆனால் வில்லன் நடிச்சது நல்லா இருக்கு.